Academy. So இன்னைக்கு நம்ம வந்து current affairs பார்க்க போறோம். August 10th 2023 ஓட current affairs பார்க்க போறோம். So first current affairs news என்னன்னு பாத்தீங்கன்னா World Athletics Championship okay so நடக்க போகுது. அதுல யார் வந்து லீட் பண்ண போறா அப்படினு பாத்தீங்கன்னா Indian javelin thrower Neeraj Chopra okay so Indian team வந்து இவர்தான் வந்து லீட் பண்ண போறாரு okay so இதுல என்ன क्वेश्चन கேட்பாங்க அப்படினா World Athletic Championship okay so இது எங்க நடக்குது அப்படினா புடாபெஸ்ட் ஹங்கேரி okay so ஹங்கேரியில தான் வந்து இது நடக்குது so first thing next August 19 நடக்குது so next வந்து நீரஜ் சோப்ரா இவரை பத்தினா இவர் என்ன பண்ணாருன்னா சில்வர் மெடல் வாங்கினார் okay லாஸ்ட் எடிஷன்ல இவர்தான் வந்து சில்வர் மெடல் வாங்கினாரு எங்க நடந்தது அப்படினா யுஜின் USA okay 2022 நடந்ததுல he got silver medal so this time he is leading the team Indian team so next US next current affairs US FDA approved oral pill okay இது this is important current affairs ஏன் அப்படினா இந்த oral pill இந்த மாத்திரையோட பேரு Zurzuvae okay so யார் வந்து கூட வந்து யார் இத கண்டுபிடிச்சாங்க அப்படினா பயோஜென் சேக் அப்படின்ற ஒரு கம்பெனி தான் வந்து இத கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படி இதுல என்ன வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு ஏன் இது இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா to address the postpartum depression okay postpartum அப்படினா குழந்தை பிறந்து அதுக்கு அப்புறம் இருக்க ஸ்டேஜை வந்து நம்ம postpartum அப்படினு சொல்லுவோம் ஓகே சோ அப்ப வந்து गर्ल्सக்கு உமன்ஸ்க்கு இருக்க இந்த டிசார்டர்ஸ் மென்டல் டிசார்டர்ஸ் இதெல்லாம் இது பண்றதுக்காக தான் US Federal Drug Food and Drug Administration okay so அவங்க வந்து அப்ரூவ் பண்ணிருக்காங்க இந்த ஓரல் பில் okay so ஏன் அப்படினா வேர்ல்டுல இந்த மாதிரி இந்த டிசார்டர்ஸ் வந்து இந்த டிசார்டர் ரொம்ப அதிகமாயிட்டே வருது so இத வந்து யாருமே அட்ரஸ் பண்ணல அப்படின்றதுக்காக இவங்க இந்த பயோஜென் சேக் வந்து உருவாக்கி இருக்காங்க அதை FDA வந்து அப்ரூவ் பண்ணிருக்காங்க okay so it is a major milestone in psychiatric medicine okay it is the first oral pill to specifically treat severe depression after childbirth okay இதான் first ன்றதுனால இது ரொம்ப important so இது பேர் மட்டும் கேட்டு what is this னு கேட்கலாம் Zurzuvae okay so it is a oral pill for postpartum effects so next risk 5 symposium வந்து கண்டக்ட் பண்ணிருக்காங்க okay so யார் வந்து எங்க கண்டக்ட் பண்ணிருக்காங்க அப்படினா IIT மெட்ராஸ் ரிசர்ச் பார்க்ல இது கண்டக்ட் பண்ணிருக்காங்க okay so யார் பண்ணிருக்காங்க அப்படினா MEITI Ministry of Information Technologyயும் IIT மெட்ராஸும் என்ன பண்ணிருக்காங்க இத கண்டக்ட் பண்ணிருக்காங்க so risk 5 அப்படினா this is a digital India இது வந்து இந்த digital future of electronics in India through the risk 5 pathway so risk 5 அப்படின்றது ஒண்ணுமே இல்ல it is a set of instruction set of architecture இப்ப கம்ப்யூட்டர் ஆர்க்கிடெக்சர் பாத்தீங்கன்னா டிஃபரண்ட் ஆர்க்கிடெக்சர்ஸ் இருக்கும் அத பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ரோக்ராம்லாம் வந்துட்டு இருக்கோம் சோ இந்த ரிஸ்க் 5 ன்றது ஒரு ஆர்க்கிடெக்சர் தான் சோ அது மூலமா எப்படி பண்ணலாம் அப்படின்றத ஒரு சிம்போசியம் கண்டக்ட் பண்ணிருக்காங்க சோ நெக்ஸ்ட் வந்து நியூ ஆன்லைன் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் சிஸ்டம் இது ஆல்ரெடி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்திருக்கோம் சோ என்னன்னா கிரீவன்ஸ் ரெட்ரஸல் ப்ராசஸ்க்காக யார் பண்ணிருக்கா அப்படினா செபி ஓகே செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா சோ இவங்க என்ன பண்ணிருக்காங்க ஆன்லைன் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசம் வந்து கொடுத்திருக்காங்க ஓகே சோ இது எதுக்காக அப்படினா டு எம்பவர் அக்ரீவ்ட் இன்வெஸ்டர்ஸ் to seek mediation and arbitration against various intermediaries okay so இது வந்து revolutionize dispute resolution in the financial market so இதுக்காக so செபிங்கிறது very important செபினா என்ன so அவங்க வந்து இத வந்து லான்ச் பண்ணிருக்காங்க okay it is a apex body of stock market செபின்றவங்க so next current affairs is India's navy guided destroyer INS Chennai okay so 15 இது project 15A 15B அப்படினு class vehicles இருக்கு so project 15A ல வரது தான் சென்னை இந்த மாதிரி நிறைய INS சென்னை INS விசாகப்பட்டினம் INS முர்முகுவா அந்த மாதிரி நிறைய vehicles இருக்கு so இது என்ன பண்றாங்கன்னா so INS சென்னையில என்ன பண்றாங்க அப்படினா passage exercise அப்படினு பண்றாங்க okay so passage exercise பண்றாங்க யார் கூட பண்றாங்கன்னா சவுதி அரேபியா கூட பண்றாங்க
ஓகே, இதில் என்ன இம்பார்ட்டண்ட்டாக கொஞ்சம் கேட்கலாம் அப்படின்னா, யார் பண்ணுறா, ஆர்மியா, நேவியா, இந்தியன் ஏர்ஃபோர்ஸா. நெக்ஸ்ட் அந்த வெஹிக்கல் நேம் ஐஎன்எஸ் சென்னை. ஸோ ஐஎன்எஸ்னாலே இந்தியன் நேவி நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட் பேசேஜ் எக்ஸசைஸ், அதோட பேர் கேட்பாங்க, எந்த நாட்டுக்குடன் கேட்பாங்க. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ வித் சவுதி அரேபியா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ இப்போ ஐஎன்எஸ் சென்னை பற்றி நம்ம பார்க்கணும் இல்லையா. இட் இஸ் த தேர்ட் அண்ட் லாஸ்ட் ஷிப் ஆஃப் கொல்கட்டா கிளாஸ் ஸ்டெல்த் கைடட் மிசைல் டிஸ்ட்ராயர்ஸ். ஓகே, இது எதில் வரும்னா ப்ராஜெக்ட் 15A கீழே வரும். ஓகே, ப்ராஜெக்ட் 15A கீழே கொல்கட்டா கிளாஸ் ஸ்டெல்த் கைடட் மிசைல். ஸ்டெல்த்னா ஒன்றும் இல்லை, யூஸிங் ஏஐ. ஓகே, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு, இப்போ டிவிஐன்னு சொல்லுவோம், டைரக்ட் வாய்ஸ் இன்புட். நம்ம இன்புட் வந்து நம்ம வாயால் சொன்னாலே இட் வில், அந்த ஏர்க்ராஃப்ட் என்ன பண்ணோம்னா அதுக்கேற்ற மாதிரி மூவ்மெண்ட் எல்லாமே கொடுக்கும். அதான் ஸ்டெல்த் கைடட் மிசைல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட், இந்த ஷிப் வந்து என்னென்னலாம் இதில் இருக்குன்னா நியூக்ளியர், பயாலஜிக்கல், கெமிக்கல் வார்ஃபேர். ஓகே, இது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், யூஸிங் ஐஎன்எஸ் சென்னை நம்ம பண்ணலாம். ஓகே, ஸோ இது ஒரு பேசிக்காக தான் நம்ம ஞாபகம் வச்சுருக்கணும். ஐஎன்எஸ் சென்னை பேசேஜ் எக்ஸசைஸ் வித் சவுதி அரேபியா. ஸோ த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் யூஎஸ் வந்து யுக்ரைனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ என்னன்னா M1 ஆப்ரஹாம் டேங்க்ஸ். ஓகே, டேங்க்ஸ்னால் நம்மளுக்கு என்னன்னு தெரியும், நம்ம வார்ஃபேர்லலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது தான் டேங்க். ஓகே சொல்லுவோம். ஸோ யூஎஸ் வந்து யுக்ரைனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்படி என்ன M1 ஆப்ரஹாம் டேங்க் வந்து பெரிய விஷயம் அப்படின்னா, இட் இஸ் த ஹெவியஸ்ட் டேங்க் இன் சர்வீஸ். ஓகே, அதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் வந்து 45 இருக்குன்னு சொல்கிறாங்க, 45 யூனிட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இதோட எக்ஸ்போர்ட் வெர்ஷன்னா யூஎஸ் எக்ஸ்போர்ட் பண்ணது எந்தெந்த ஆர்மிஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஆஸ்திரேலியன் ஆர்மிஸ், ஈஜிப்து, ஈராக்கு, குவைத், போலண்ட், சவுதி அரேபியா. ஸோ இவங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அகெயின்ஸ்ட் ரஷ்யா இதை வந்து யூஎஸ் வந்து யுக்ரைனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, M1 ஆப்ரஹாம் டேங்க். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இந்த டேங்க் நேமு, மிசைல் நேமெல்லாம் இந்த யுக்ரைன் ரஷ்யன் வாரில் நிறைய பேர் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த பேர்லாம் நீங்கள் வந்து தனியாக கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது என்னது, இது M1 ஆப்ரஹாம் டேங்க்னா இட் இஸ் அ டேங்க் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இஸ் Perseid meteor shower detected by NASA all sky fireball network. ஓகே, ஸோ meteor shower அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அது வந்து அவுட்டர் ஸ்பேஸ், அது அவுட்டர் ஸ்பேஸும் தாண்டி வெளியே இருந்ததுன்னா அதை மீட்டியோரைட் சொல்லுவோம். ஓகே, ஸோ அது வந்து இப்படி ஃபயர் வந்து ஆச்சுன்னா அதை மீட்டியோர் அப்படின்னு சொல்லுவோம், அதை தான் ஷவர் சொல்லுவோம். ஏர்த்தில் வந்துச்சுன்னா அதை மீட்டியோரைட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, விண்கல் அப்படின்னு சொல்கிறோம்ல, இங்கே ரீச் ஆகிட்ட அப்புறம் அதை வந்து மீட்டியோரைட் சொல்லுவோம். ஸோ இது ட்ராவல் பண்ணுறப்ப அது வந்து என்ன ஆகிடும், ஃபயர் ஆகிடுமா, ஃப்ரிக்ஷன்னால அது ஃபயர் ஆகும். ஸோ அதை வந்து மீட்டியோர் ஷவர் அப்படின்னு சொல்லுவோம். பார்க்குறதுக்கு அது வந்து எரிஞ்சு சுற்றிட்டு வந்துட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ வந்து இந்த ஷவர் வந்து இட் இஸ் அ நேச்சுரலி அக்கரிங் பெனாமினன் இது. ஓகே, ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும், Perseid meteor shower. ஓகே, இட் இஸ் அ மோஸ்ட் பாப்புலர் மீட்டியோர் ஷவர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் தீஸ் மீட்டியோர்ஸ் ஆர் fast and bright, leaving trails of light and color behind them. Okay, so this is very important. The Perseid meteor shower என்னன்னா you should answer. Okay, so next Union Trade and Commerce Minister யாரு, பியூஷ் கோயல். ஓகே, என்ன பண்ணிடுறாரு, 13th BRIC ட்ரேட் மினிஸ்டர் மீட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. ஓகே, ஸோ பிரிக்ஸ்னா நம்மளுக்கு என்ன தெரியும், பிரிக்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஸோ எந்தெந்த கண்ட்ரி அப்படின்னா, இந்த ட்ரேட் மினிஸ்டர் சம்மிட்டில் வந்து நம்ம வந்து ட்ரேட் மினிஸ்டர் வந்து என்ன பண்ணுறாருன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. ஸோ இதோட தீம் என்ன இருக்கும்னா பிரிக்ஸ் அண்ட் ஆஃப்ரிக்கா. ஓகே, ஸோ பிரிக்ஸ் அண்ட் ஆஃப்ரிக்கா partnership for mutually accelerated growth, sustainable development and inclusive multilateralism. Okay, so இப்போ வந்து இந்த செஞ்சுரியில் இந்த டீகேட்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம மல்டிலேட்ரலிசம் வந்து நிறைய நம்ம யூஸ் பண்ணிட்டே இருப்போம். இதை யார் யூஸ் பண்ணானா, இந்தியா தான் இந்த வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணிட்டே இருக்கோம், மல்டிலேட்ரலிசம். ஓகே, ஸோ அந்த மாதிரி. ஸோ பிரிக்ஸ் பிரசிடென்சி வந்து யார் 2023 பண்ணுறாங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா. ஓகே, ஸோ அதனால தான் இதோட தீம் பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் அண்ட் ஆஃப்ரிக்கா அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்,
third G20 anti-corruption working group meeting. Okay, so already நம்ம பார்த்திருந்தோம் G20ல various cities of Indiaவில் ஒரு group meeting வந்து நடந்துட்டு இருக்கு. Okay, anti-corruption group எங்க working group meeting எங்க நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொல்கட்டால இருக்கு. Okay, so நம்மளுக்கு தெரியும் G20 யார் presidency? இந்தியா தான் presidency. Okay, so next 154 delegates from G20 members, 10 invitees countries will be attending the meeting. So இதே மாதிரி வந்து காந்தி நகர்ல ஒரு சமிட் நடந்ததுன்னு பார்த்திருப்போம். ஸோ அதுனா எம்பவர் சமிட். ஓகே, உமன் எம்பவர்மெண்ட்டுக்காக அந்த சமிட் நடந்தது. அது எங்க? காந்தி நகர்ல. ஸோ ஆன்டி கரப்ஷன் எங்க நடந்திருக்கு? கொல்கட்டால. ஸோ நெக்ஸ்ட் த ராஜஸ்தான் கவர்மெண்ட் செட் அப் குரு கோரக்நாத் போர்ட். ஓகே, இது கொஸ்டின்ல வந்து குரு கோரக்நாத் போர்ட் எந்த கவர்மெண்ட் அப்படின்னா ஈஸியா நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஒன்று பஞ்சாப் இல்லைன்னா ராஜஸ்தான். ஸோ ராஜஸ்தான் தான் அது. குரு கோரக்நாத் போர்ட் டு அட்ரஸ் சேலஞ்சஸ் ஃபேஸ்டு பை எந்தெந்த கம்யூனிட்டி பார்த்துக்கோங்க? ஜோகி யோகி நாத் கம்யூனிட்டி. ஓகே, ஸோ இந்த பேக்வர்ட் கம்யூனிட்டிக்காக இந்த போர்டு வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? உருவாக்கியிருக்காங்க. ஓகே, ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா they identify and alleviate the problems and issue of backward classes. ஓகே, ஸோ இதில் 5 non-official members இருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் போயிடலாம். Who among the following is to lead the 28-member Indian team in the World Athletic Championship? Okay, so we know that Neeraj Chopra. So next, name the oral pill approved by US FDA Food and Drug Authority to address postpartum depression and major depressive disorders. Okay, Zurzuvae. Already நம்ம பார்த்தோம் Zurzuvae. So next, who among the following organized Digital India RISC-V Symposium? RISC-Vங்கிறது ஒரு கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் IIT மெட்ராஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் IIT மெட்ராஸ் அண்ட் MEITI மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. நெக்ஸ்ட் யார் லான்ச் பண்ணான்னு கேட்குறாங்க. இது நியூ ஆன்லைன் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் சிஸ்டம். எதுக்காக? டு என்ஹான்ஸ் grievance redressal process in the financial market. So SEBI. So next, which among the following ships participated in the passage exercise with Saudi Arabia? Okay, so INS Chennai. Okay, so next is US confirm delivery of M1 Abraham tank to Ukraine. Okay, so most famous Perseid meteor shower usually takes place in the month of எந்த மந்த் வந்து இந்த meteor shower வந்து இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இந்த மந்த் ஆஃப் ஆகஸ்ட். ஓகே, ஸோ இது நம்ம அங்கே படிக்கல, ஸோ அது இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இஸ் who among the following is to participate in 13 BRICS trade minister meeting from India? ஸோ கண்டிப்பாக இது கேட்பாங்க, ஏன்னா நம்ம மினிஸ்டர்ஸ் நேம்லாம் நம்ம ஒழுங்காக ஞாபகம் வச்சுருக்க மாட்டோம். ஸோ இது வந்து யார்? பியூஷ் கோயல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட், வேர் இஸ் த தேர்ட் G20 ஆன்டி கரப்ஷன் ஒர்க்கிங் குரூப் மீட்டிங் டு பி ஹெல்ட்? ஸோ எங்கே நடந்தது இது? கொல்கட்டா. எம்பவர் சமிட் அட் காந்தி நகர். ஓகே, ஸோ நேம் த போர்ட் செட் அப் பை ராஜஸ்தான் கவர்மெண்ட் டு அட்ரஸ் சேலஞ்சஸ் ஃபேஸ்டு பை ஜோகி யோகி நாத் கம்யூனிட்டி. குரு கோரக்நாத் போர்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 11th ஆகஸ்ட் 2023 கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குல்தீப் யாதவ். ஓகே, இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா he becomes the fastest Indian to take 50 wickets in T20. ஓகே, T20 மேட்ச்ல 50 விக்கெட்ஸ் வந்து இவர் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஏன் எல்லாருமே 50 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இவர் எந்த கேட்டகரியில் வருவாங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் இந்தியன். ஓகே, ஃபாஸ்ட் பவுலர் கேட்டகரியில் இவர் வருவார். ஓகே, ஸோ இவர் வந்து யாரோட விக்டரியை வந்து எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யுழ்வேந்திரா சாஹல். ஓகே, ஸோ இவர் வந்து நவம்பர் 2019 பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் குல்தீப் யாதவ் வந்து அந்த விக்டரியை வந்து சர்பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஹீ இஸ் அ தேர்ட் ஃபாஸ்டஸ்ட் பவுலர். ஓகே, இந்த இலக்கை அடைஞ்சிருக்கிறதுல இவர் வந்து ஃபாஸ்டஸ்ட் பவுலர் கேட்டகரியில் இவர் தேர்டு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்
more than 30 startup have been funded under Northeast Venture Fund. Okay, this is very important. Northeast Venture Fund. Okay, so எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா 2017. Okay, so வந்து இந்த Northeast Venture Fund வந்து கேட்டகரி 1 Venture Capital Fund under SEBI AIF regulation 2012. Okay, so AIF na alternative investment fund. Okay, எப்படின்னா இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னா அதை வந்து கேபிட்டல் அதிகமாக்க மணி மைண்டடாக இல்லாமல் வேறு எதுக்கெலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நார்த் ஈஸ்ட்காக பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஃபண்டை பற்றி தே வில் பி ஆஸ்கிங் கண்டிப்பாக. நார்த் ஈஸ்ட் வென்ச்சர் ஃபண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கம் அண்டர் SEBI AIF கேட்டகரி 1. ஓகே, இது வந்து ஒரு க்ளோஸ்ட் எண்டட் ஃபண்டு. ஓகே, இதோட கார்பஸ் பார்த்தீங்கன்னா 100 crore. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரஷ்யாவோட லூனார் எக்ஸ்ப்ளோரேஷன். ஸோ நம்மளோட எக்ஸ்ப்ளோரேஷன் சந்திராயன் அப்படின்னு தெரியும். ரஷ்யாவோடது என்னன்னு பார்த்தீங்கன்னா லூனா 25. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம சந்திராயன் 3க்கு முன்னாடியே வந்து மூணில் வந்து லேண்ட் ஆகும், இவங்க அச்சீவ் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ மூன் சவுத் போலில் தான் இவங்களும் என்ன பண்ணுறாங்க எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து பண்ணுறாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லூனா 25. நெக்ஸ்ட்டு APEDA exports maiden shipment of fresh pomegranate. Okay, so to USA via air route வழியா APEDA என்ன பண்ணுறாங்கன்னா pomegranate வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ APEDA பற்றி நம்மளுக்கு தெரியணும் இல்லையா. ஸோ APEDA வந்து பார்த்தீங்கன்னா it comes under Agricultural and Processed Food Products Export Development Authority Act of 1935. இந்த ஆக்ட் கீழே தான் என்ன பண்ணுறாங்கன்னா APEDA கொண்டு வராங்க. ஸோ இது எதுக்கு பார்த்தீங்கன்னா இட் டெவலப் அண்ட் ப்ரமோட் த எக்ஸ்போர்ட் ஆஃப் ஸ்கெடியூல்டு ப்ராடக்ட். ஓகே, ஸ்கெடியூல்டு ப்ராடக்ட்னா அந்த ஸ்கெடியூலில் இருக்க ப்ராடக்ட்ஸை மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் எக்ஸ்போர்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இஸ் இன்டர்நேஷ்னல் வேலிங் கமிஷன். ஓகே, ரிலீஸ்ட் எக்ஸ்டிங்ஷன் அலர்ட் எங்கே அப்படின்னா வான்கியூட்டா பொர்பாய்ஸ் அப்படின்ற வேல் வெரைட்டி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ்டிங்க்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வாக்யூட்டா பொர்பாய்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா கல்ஃப் ஆஃப் கலிஃபோர்னியாவில் இது இருக்குது. ஓகே, ஸோ கல்ஃப் ஆஃப் கலிஃபோர்னியா எங்கே இருக்கும், நார்த் அமெரிக்காவில் இருக்கும். ஓகே, ஸோ இதோட பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 10 numbers தான் இருந்திருக்கு 2018. ஓகே, அப்போ இப்போ என்ன கண்டிப்பாக 2018 வந்து 10 தான் இருந்ததுன்னா இப்போ எக்ஸ்டிங்க்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்கன்னா இன்டர்நேஷ்னல் வேலிங் கமிஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இஸ் சவுத் அமெரிக்கன் நேஷன்ஸ். ஓகே, சவுத் அமெரிக்கன் நேஷன்ஸ் தெரியும் இல்லையா நம்மளுக்கு. சவுத் அமெரிக்காவில் இருக்க இந்த அமேசான் ஃபாரஸ்ட் இருக்குல்ல அந்த கண்ட்ரிஸ். ஓகே, இவங்க என்ன பண்ணுறாங்க தே ஆர் கன்வீன்டு. ஓகே, எல்லாம் ஒன்றா சேர்ந்து ப்ரியாரிட்டைஸ் அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் ப்ரொடெக்ஷன். ஓகே, அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு ட்ரீட்டி கோஆப்ரேஷன் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். ஓகே, இப்போ எப்படி பிரிக்ஸு இப்போ ஒரு விஷயத்தை கன்சர்வ் பண்ணோன்னா அது எல்லாருமே ஒன்றா வந்து கோஆப்ரேஷன் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்னு பண்ணி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ வந்து இது எப்போ வந்து ஒரு பண்ணாங்க அப்படின்னா இட் வாஸ் ஃபவுண்டட் 45 years ago. ஓகே, ஸோ எதுக்கு அப்படின்னா டு ஃபாஸ்டரிங் த சஸ்டைனபிள் growth within the Amazon basin. ஓகே, ஸோ எந்தெந்த நேஷன்ஸ் அப்படி இருக்குன்னா சவுத் இண்டியன் நேஷன்ஸ் எல்லாமே இருக்காங்க. ஸோ பொலிவியா தெரியும், பிரேசில், கொலம்பியா, ஈக்வெடார், குயானா, பேரு, சுரினாம், வெனிசுலா. ஓகே, ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த கோஆப்ரேஷன் ட்ரீட்டி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ட்ரக் பிரைஸ் ரெகுலேட்டர் NPPA. ஸோ இவங்க NPPA யாருன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் பார்மசிட்டிக்கல் பிரைசிங் அத்தாரிட்டி. ஓகே, இவங்க என்ன பண்ணுறாங்க 44 நியூ ட்ரக்குக்கு ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அது என்னென்ன ட்ரக்ஸாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபீவருக்கு, ஹார்ட் மெடிசன் இதுக்கெல்லாம் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரக் ப்ரைஸ் வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அப்போ யார் பண்ணுவா ட்ரக் ப்ரைஸ்லாம் ரெகுலேட்? நேஷ்னல் பார்மசிட்டிக்கல் பிரைசிங் அத்தாரிட்டி அவங்க தான் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இந்த ப்ரைஸ் கண்ட்ரோலு இது எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க இவங்க தான் வந்து ஓவர்சீ பண்ணுவாங்க. ஸோ எப்படி இருக்குது என்ன இது அப்படின்றத இவங்க தான் பண்ணுவாங்க.
ஓகே ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இஸ் மாயா அப்படின்ற ஒரு ஓஎஸ் வந்து நம்ம இந்தியாவில் ஒரு ஆர்கனைசேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே ஸோ யார் அப்படின்னா டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி. ஏன் அப்படின்னா டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கொண்டு வந்திருக்காங்கன்னா ஃபார் செக்யூரிட்டி அலர்ட்காக தான். ஓகே நிறைய த்ரெட் வருது அவங்களுக்கு, நார்மலாக எல்லாரும் யூஸ் பண்ண ஓஎஸ் வந்து யூஸ் பண்ணோம், அதனால ஸோ அதனால என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களே ஒரு ஓஎஸ் வந்து இண்டிஜினியஸாக டெவலப் பண்ணி அதில் பண்ணுறாங்க. ஸோ எந்த மினிஸ்ட்ரின்றது இம்பார்ட்டண்ட், அதோட பேர் இம்பார்ட்டண்ட், மாயா. ஓகே ஸோ எதுக்காக பண்ணியிருக்காங்க, சைபர் அண்ட் மாலாட் அட்டாக்ஸ். ஓகே ஸோ யார் வந்து இது வந்து கவர்மெண்ட்டே வந்து இதை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகே ஸோ விண்டோஸ் மாதிரி இதுவே ஒர்க் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் 81st anniversary of Quit India movement observed on August 8. ஓகே ஸோ நம்மளுக்கு என்னன்னு தெரியும், குவிட் இண்டியா மூமெண்ட்னா அதோட ஸ்லோகன் என்ன, பாரத் சோடோ ஆந்தோலன். ஓகே ஸோ இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இது யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா நம்ம மகாத்மா காந்தி பண்ணாங்க. ஸோ இயர் வந்து 1942. ஓகே ஸோ அவர் ஸ்லோகன் சொல்லுவார், இதில் தான் டூ ஆர் டை அப்படின்னு சொல்லுவார். ஓகே ஸோ இதை டீட்டெயிலாக நம்ம வந்து கரண்ட் ஸ்பெஷல் நியூஸ் அனாலிசிஸில் இதை பற்றி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு CBI Academy inducted into the prestigious Interpol Global Academy Network. So Interpol Global Academy Network அப்படின்றது இன்டர்நேஷ்னல் போலீஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவங்க வந்து 10th மெம்பராக நம்ம CBI Academy வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகே the CBI Academy holds the title of being the 10th member of Interpol Global Academy Network. ஓகே ஸோ இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு வைடு என்னென்ன மெத்தடாலஜி யூஸ் பண்ணுறாங்க, லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் அப்படின்னா கெப்பாசிட்டி பில்டிங். ஸோ ஒரு நாடு வந்து இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வேறு டெக்னிக் யூஸ் பண்ணுறோன்னா கெப்பாசிட்டி பில்டிங்னா அவங்க நம்மளுக்கு சொல்லி தருவாங்க, நம்ம அவங்களுக்கு சொல்லி தருவோம். ஓகே ஸோ அதே மாதிரி சிபிஐ வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ கொஸ்டின் செஷன்ஸ் போகலாம். நேம் த ஃபாஸ்டஸ்ட் இந்தியன் bowler டு டேக் 50 wickets in T20s. ஓகே ஸோ யார் அப்படின்னா குல்தீப் யாதவ். ஸோ நெக்ஸ்ட் which state witnessed the highest job creation through startup funded under Northeast Venture Fund? This is very 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 important. இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. எந்த ஸ்டேட் வந்து ஹையஸ்ட் ஜாப் கிரியேஷன், ஓகே எதில் அப்படின்னா ஸ்டார்ட் அப் எதில் ஃபண்ட் பண்ணுவாங்க, நார்த் ஈஸ்ட் வெஞ்சர் ஃபண்ட், அஸ்ஸாம் தான் அந்த ஸ்டேட். ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் name the first Russian lunar exploration mission launched alongside Chandrayaan 3. So we know it is Luna 25. The products specified under Agriculture and Processed Food Products Export Development Authority of Act are called என்ன ப்ராடக்ட், அது ஸ்கெடியூல்டு ப்ராடக்ட். ஓகே சரிங்களா. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு ஞாபகம் வரும், ரிசர்வ்டு மார்க்டு ப்ராடக்ட் அதெல்லாம் ஞாபகம் வரும். இட் இஸ் ஸ்கெடியூல்டு ப்ராடக்ட். The International Whaling Commission released an extinct alert focusing on Vacuita porpoise. Okay so இந்த இரவாடி டால்ஃபின், கேஞ்சஸ் டால்ஃபின் அது இண்டிஜினியஸாக நம்ம பிரம்மபுத்திரா ரிவர் கேஞ்சஸ்ல இருக்கிறது. ஓகே ஸோ Vacuita porpoise. When was the Amazon Cooperation Treaty signed? இயர் கேட்டிருக்காங்க, எந்த இயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் 1978, 45 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தோம். Which among the following does bulk drug mean? Okay so bulk drug na எதுன்னு கேக்குறாங்க. Okay so bulk drug அப்படினா active pharmaceutical ingredient. Okay so this is also அந்த current affairs நம்ம பார்க்கல. bulk drug mean அப்படினா bulk drug na mean அப்படினு பாத்தீங்கன்னா active pharmaceutical ingredients. Okay so name the indigenously made operating system used by defense agency and ministry. Maya. So next 2023 marks the anniversary of Quit India movement. 81st anniversary இப்பதான பார்த்தோம் நம்ம. So 81st anniversary. Where is the headquarters of CBI Academy located? So எங்க வந்து CBI ஓட headquarters இருக்கு அப்படின்னா காசியாபாத். Thank you.